Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு நார்மலாவே பிரியாணினா ரொம்பவே பிடிக்கும். யாருக்குமே பிரியாணி பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா கொடுக்கிற கத்திரிக்காய் அப்படி ஒரு யம்மியா இருக்கும். அதுவும் கல்யாண வீடுகளில் போனோம்னா நம்ம அந்த கத்திரிக்காவை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம். நிறைய பேருக்கு அது பிடிக்கும். பட் நம்ம யாருமே அதை வீட்டில் ட்ரை பண்ணது கிடையாது. அது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாங்க. அந்த கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்றதான், இந்த பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்றது தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை தெளிவா பார்த்துக்கலாம். நீங்க தேவைன்னா குறிச்சு கூட வச்சுக்கோங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி ஒரே சைஸா பிஞ்சு கத்திரிக்காவை வாங்கிக்கோங்க. கத்திரிக்காவை முதலே நம்ம கட் பண்ண வேண்டாம். கடைசியாக எல்லா பொருளும் எடுத்து வச்ச பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் முதலே கட் பண்ணி வச்சிங்கன்னா கருத்து போன மாதிரி ஆகிடும். இப்போ என்னென்ன பொருள்ன்றதை நம்ம பார்த்துடலாம் வாங்க. 1 ஸ்பூன் அளவு வெறுமிளகாய் தூள், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக, ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், அரைக்கிறதுக்கு 1.5 ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், 2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், எண்ணெய் தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் நம்ம வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்துருக்கோம். இருந்தாலும் நம்ம லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த 1/4 ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 1.5 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம மிளகு 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். உங்களுக்கு முழுசாக மிளகு போட விருப்பம் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் வச்சுட்டு மிச்சம் இருக்க 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் மசாலாலாம் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயில் இந்த கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காய் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்ல நிறம் மாறி வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காவை வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினோன்னு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு எடுத்து வச்சிருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இதுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் பச்சை மிளகா வெங்காயம்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள் வெங்காயத்தோட கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூளையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வதக்கி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகாத்தூளும் மல்லித்தூளும், அதை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் அதனுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா அந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. பாருங்கள் மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை அதோட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா பரட்டி விடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்ட பிறகு நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளியை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க.
நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து இப்போது இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. உப்போ காரமோ உங்களுக்கு பத்தலைன்னு தெரிஞ்சுதுன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை வேக விட்டால் கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். ஆல்ரெடி நம்ம வர வதக்கியிருக்கோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். நம்ம இடையில வந்து ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு நம்ம மூடியை திறந்து நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் 5 நிமிஷத்தில் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். திரும்ப மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டுடலாம். இப்போ டோட்டலாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா மசாலாலாம் கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கி நல்லா வந்திருக்கு. இப்போது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். பவுடராக தான் அரைக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த பவுடர் போட்டோன்னே அந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காக ஆகும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா போதும். நல்லா அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து சூப்பராக ரெடி ஆகிடும். தண்ணி கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். போட்டு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். இப்போது 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு வெல்லம் சேர்க்கறதுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவு கொஞ்சமாக வெல்லத்தை தட்டி இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாம். நான் வெல்லம் சேர்க்கல, எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு இதனுடைய ஐட்டம்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.